Hi friends, welcome to Indhu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான பிரசாதம் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல மெஷரிங் கப்ல 1 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். நீங்க எந்த கப்ல 1 கப் பொட்டுக்கடலை சேர்த்தீங்களோ அதே கப்ல 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரைக்கு பதிலா நீங்க நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் 1 கப் பொட்டுக்கடலை சேர்த்திங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவு நெய் எடுத்து அதை ஒரு பேனில் சேர்த்து நல்லா சூடுபடுத்திட்டு ஒரு 10 முந்திரி 10 கிஸ்மிஸ் சேர்த்து வறுத்துட்டு இந்த மாவில் சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா உங்கள் கை வச்சு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு லட்டு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற அளவு மாவு எடுத்து நல்லா அழுத்தி இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போதே மொத்த லட்டுவுமே பிடிச்சு எடுத்துருங்க. அப்போ தான் ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், நான் மொத்த லட்டுவுமே பிடிச்சு எடுத்திருக்கேன். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான லட்டு ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் இதை செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.